ஏவன் ட்ராவலிங் அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போ வந்து மல்லாகம் விநாயகர் கோயிலுக்கு முன்னால் இருக்கேன். மன்னர் சந்தியில் இருக்கிற அந்த விநாயகர் கோயிலுக்கு முன்னால் நிற்கிறேன். இன்றைக்கு வந்து வீரமணி ராஜி அவர்கள் இன்னிசை கச்சேரி இடம்பெற இருக்கிறார். ஐயப்பனுடைய இந்த இன்னிசை கச்சேரி இந்தியாவிலேருந்து வருகை இருக்கின்ற வீரமணி ராஜி அவர்களுடைய இன்னிசை கச்சேரி வந்து இன்றைக்கு இந்த இடத்துல நடைபெறுகின்றது. அது சம்பந்தமான காட்சி தான் உங்களுக்கு காட்சிக்க இருக்கிறேன். வாங்க நேற்று போகலாம். நேற்று போகிறதுக்கு முன்னால் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து இருக்கும் காணொலியும் பாருங்கள். முதலாவதாக அந்த ஐயப்பருடைய பக்தர்களுடைய இசை கச்சேரிகளில் இடம்பெறும். அதை தொடர்ந்து முப்பெரும் விழா முப்பெரும் விழா நடைபெற இருக்கிறது. படிப்பூசை, குரு பூசை, பாத பூசை என்று இன்றைக்கு இருக்குது. அதில் வந்து வீரமணி ராஜி அவர்கள் வந்து இந்தியாவிலிருந்து வருகை தந்திருக்கிறார். அந்த நிகழ்வு வந்து இன்றைக்கு நடைபெற இருக்கிறது. அதோடு சேர்த்து ஐயப்பனுடைய பக்தர்களுடைய பஜனைகளும் இந்த இடம்பெறுகிறது. படிப்பூசை எல்லாம் இடம்பெற இருக்கிறது. தொடர்ந்து அந்த நிகழ்வுகளை உங்களுக்கு தொடர்ந்து காட்டுகிறேன். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னோட தொடர்ந்து பயணிங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் வேளையில் நடைபெற இருக்கின்ற அந்த நிகழ்வுகளை நீங்கள் காணக்கூடியதாக இருக்கும். பாருங்கள். இது இன்றைய பார்த்திங்கன்னா பழம்பிள்ளையார் மல்லாகத்தினுடைய பழம்பிள்ளையார் ஆலயத்துக்கு முன்றலில் வந்து இந்த பந்தல்கள் அமைக்கப்பட்டு இன்றைக்கு ஐயப்பனுடைய பக்தர்கள் வந்து ஐயப்பன் பூசை நடைபெற இருக்கிறது. அதோடு இந்தியாவிலிருந்து வருகிற இருக்கின்ற வீரமணி தாசர் அவர்களுடைய இன்னிசை கச்சேரிகளும் இடம்பெற இருக்கிறது. சொன்னால் சாமி வந்துருக்கிறார். சாமியாருக்கு கடவுள் முகமது கடவுள் மனுஷன் அந்த அளவுக்கு வரலாம். தேவன் வந்த கூட நாங்கள் திருநீறு அணிகிறோம் என்றாலே அது பெரிய பாக்கியம். சில சின்னம் உத்ராஜம் மாலை போட்ட தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கலாம். நீங்கள் இறைவனிட்ட முதல் படி எடுத்து வைக்கிறத முதல் படியேறவனும் உண்டு. நீங்கள் இந்த வருஷம் போட்டு இதே மாதிரி இருக்கலாம். நோயற்ற வாழ்வு பிறருக்கு செல்வத்தோடு வாழலாம். எந்தவித ஆசபாசங்கள் எல்லாம் உங்களுக்கு தேவையில்லை. சாமி சரணம் சொன்னாலே இறைவனை நான் உங்கள்கிட்ட சரணடைஞ்சி சாமி சரணம் பண்ணால் நாங்கள் இப்போ ஒருத்தர் அடிக்க வராங்க சொல்ல வராங்கன்னு சரண்டர் ஆகிற மாதிரி சரணடைச்சோம்னா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் பெறாது. இப்போ மாலையை போட்டு அடுத்த லட்சம் ஜெயிங்க இருக்கிறது, சண்டை பிடிக்கிறது, மனுஷன் பெரிய ஆடிங்க. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஐயப்ப பக்தர்மார் வந்திருக்கிறேன். புகவந்தால எந்த இடத்துலேருந்து புகவந்தாலேருந்து இந்த யாழ்ப்பாணத்துக்கு இப்போ ஐயப்ப பூசைக்காக வந்திருக்கிறேன். இந்த வந்து இதில் கலந்து கொண்டு இருக்கிற காட்சியை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். உங்களுக்கு இங்கேருந்து தான் வந்திருக்கிறோம். சாமி எத்தனை மலை நீங்கள் கண்டிச்சாங்க? எத்தனை பேர் இதில் கண்டிச்சாங்க? ஓ, கன பேர் கண்டிச்சாங்க. யாருக்கு நீங்கள் எத்தனையா? எல்லோரும் கண்டிக்காங்க. முன்னுக்கு இருக்கிற அவ்வளோ பேரும் கண்டிக்காங்க. வருகின்ற காட்சியை பார்க்கக்கூடியதாக இருக்கும். வீரமணி தாசன் ஐயா வந்திருக்கிறார். இந்தியாவிலேருந்து வருகிறது காட்சி பார்க்கக்கூடியதாக இருக்குது. ஓம் சிரி சிற்றம்பலம். வணக்கம் பண்ணி போயிருக்கு.
மகா அவரால் ஐயப்பனுடைய சாமி ஓம் சாமியே ஐயப்பனுடைய தரிசனத்தை வந்து இப்போ பார்க்கக்கூடியா இருக்கும். மல்லாகம் பழம்பிள்ளையாருக்குள்ள வச்சிருக்கேன் வீதியில் வந்த ஐயப்பன் பூசை பதினெட்டாவது மேலே ஓ 18வது மேலேயோ ஓகே குருசாமி இது குருசாமி நான் 5 மலையிலேயே குருசாமி ஆகிட்டேன். இது 18வது படி கிடக்கு. 16 கட்டி 18வது வருஷம். இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் தம்பி ஓம் சபரிமலை சன்னிதானத்தில் வாழ்கின்றங்கள் தர்மசாஸ்தாவே. ஓம் பம்பையில பிறந்தவரே. ஓம் பந்தள மாமணியே. ஓம் சகரகரா வெல்லோனே. ஓம் சாமியே. மூஜியவாகன மோதகர்த்த சாமரகர்ண விளம்பிர சூத்ர வாமன ரூப மகேஸ்வர புத்திர விக்ன விநாயக பாதம் நமஸ்தே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நமः. ஓம் சாமியே. ஓம் கன்னிமலகாரி பகவானே. ஓம் காந்தமல ஜோதியே. ஓம் ஹரிஹர சிவனே. ஓம் அன்னதான பிரபுவே. ஓம் ஆறுமுகன் சோதரனே. ஓம் ஆபத்திற்கு அப்பரே. ஓம் இந்தமுத்துவையே. ஓம் இச்சதகபரே. ஓம் ஈசன் திருமகனே. ஓம் இடலா தெய்வமே. ஓம் உண்மை பரம்பொருளே. ஓம் உலகாலும் காவலமே. ஓம் உண்மைக்கரு புரிந்தவரே. ஓம் உண்மையை அளிப்பவரே. ஓம் ஒளியோர் தருவனே. ஓம் எங்கள் குல தெய்வமே. ஓம் உலகை பங்காளனே. ஓம் மகாந்த மூர்த்தியே. ஓம் எங்கரன் தம்பியே. ஓம் எங்கமெல்லாம் தீர்ப்பா
கொஞ்சம் சைட்டான இது கொஞ்சம் சைட் கோபத்தில் எடுத்துட்டு ஓம் சாமியே ஓம் சாமியே ஓம் சாமி ஒன்று வந்து அந்த இனியர் கொஞ்சம் சைட் ஓம் சாமி ஓம் ஐயப்பா சுவாமியே சரணம் ஐயப்பா ஓம் சாமியே ஐயப்பா கொஞ்சம் சைட்டான ஓம் சாமியே அப்படியே நில்லுங்க ஆமாம் அப்படியே இல்லை நடுவில் விட்டுட்டு சரி சுவாமியே சரணமையப்பா. எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப பரம பாக்கியம். இந்த அம்மையப்பன் யாத்திரை எல்லாருக்கும் என்னுடைய பணிவார்ந்த நமஸ்காரங்களை நான் முதலில் தெரிவித்துக் கொள்வேன். எங்கள் அம்மா அவர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள், நமஸ்காரங்கள், கோடி 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 நமஸ்காரம். இந்த மாதிரி ஒரு உண்மையான பக்தி ஐயப்பன் மேல இருந்தால் ஐயப்பன் கூப்பிடாமே ஓடி வருவான். அந்த மாதிரியான ஒரு தெய்வம். நாங்கள்லாம் நம்பியார் சாமியோட மலைக்கு போகும்போது 1970 அதுதான் எங்களோட முதல் மலை. அப்போ அவர் சொல்லுவார், நீ மாலை போடுறதா இருந்தால் நீ நினைச்சா மாலை போட முடியாது, எங்க ஐயப்பன் நினைச்சாதான் நான் நீ மாலை போட முடியும். சத்தியம் தான். இன்னைக்கு நாங்கள் இங்கே வந்தது எங்க அம்மாக்கான ஒரே வார்த்தை அவங்க சொன்னாங்க, நீங்க வந்து பாண்டு எனக்கு தெரியாது 18வது வருஷம் தான் எனக்கு டெய்லி நிகழ்ச்சி. அம்மா கூட கேட்டாங்க, ஒரு 2 நாள் தங்கிட்டு போங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா நான் உடனே ஓடணுமா, நாளைக்கே போகணும், நாளைக்கு கட்சி இருக்குமா. சரி 25 வந்துருங்க. இல்லைம்மா 25 வர முடியாதுமா. ஆனால் என்ன தெரியுமா விஷயம், ஐயப்பன் பூஜை வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுற டேட் கிடையாது, ஐயப்பன் ஃபிக்ஸ் பண்ணுவான் டேட். இன்னைக்கு கரெக்டாக சபரிமலையில் மண்டலம் இந்த டயத்தில் சபரிமலையில் இன்னைக்கு தான் இப்போ மண்டலம் பூஜை சாயங்காலம் தீபாராதனையோட ஆரம்பம் 6 மணிக்கு. இந்த பாக்கியம் அப்போ ஐயப்பன் என்ன நினைச்சாங்க, சபரிமலையில் மண்டலாபிஷேகம் எப்போ நடக்குதோ அதே நேரத்தில் தான் மண்டலம் பொறுத்து இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் நடக்கணும்னு ஐயப்பன் நினைச்சாங்க. இது நம்ம தேடி பிடிச்சாலும் இந்த டேட் கிடைக்காது. நானும் என் பையனும் பேசும் பொழுது நவம்பர் 3ஆம் தேதியிலிருந்து ஜனவரி 21ஆம் தேதி வரைக்கும் எல்லா தேதியும் ஃபுல்லு, ஒரு தேதி மட்டும் பாக்கி. இந்த டிசம்பர் 26 மட்டும் பாக்கி. அப்போ என் பையன் கேட்டான், என்னப்பா அந்த மண்டலத்தை அன்னைக்கு உனக்கு கச்சேரி புக்கால என்னப்பா ஆச்சரியமா இருக்குன்னா, தெரியலடா பையப்பன் ஏதோ ஒரு காரணத்தை வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லி விட்டேன். சரி 26 3ஆம் தேதியிலேருந்து பாடிட்டு இருக்கோம். ஒரு நாள் ஐயப்பன் லிஸ்ட் கொடுக்குறான்னு நினைக்கிறேன். நம்ம வீட்டில் தூங்கலாம் ஜாலியாக விட்டுருவாங்க. ஏன்னா ஐயப்பன் விஷயத்தில் வந்து அவன் நினைக்காம நம்ம எதுவுமே பண்ண முடியாது. மாலை போடணும்னா கூட அவன் நினைச்சாதான் போட முடியும். அப்போ என்னன்னா 26 வரலையே, என்னடா 26ஆம் தேதி நமக்கு வரலையே அப்படின்னு ஒரு சிலர் திடீர்னு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க. நான் யாழ்ப்பாணத்துக்கு பேசுகிறேன். நமஸ்காரம். எங்கே இருக்குதுமா? நான் கனடாவில் இருக்கேன். நான் பேசும்போது அவங்க எடுக்க மாட்டாங்க, அவங்க பேசும்போது நான் கச்சேரியில் இருப்பேன், அப்போ எடுக்க முடியாது. அம்மா நான் கச்சேரியில் இருந்தேம்மா, நைட்டு பேசுவேன் 2 மணிக்கு. எங்கள் ஊர் டேத்து, நம்ம ஊர் டேத்துக்கு 2 மணிக்கு. ஹலோ சொல்லுங்க ஐயா. ஐயா என்னையா நான் ஃபோன் பண்ண எடுக்க மாட்டேங்கிறீங்க ஐயா. ஐயா
நான் திரும்பி சொன்னேன், அம்மா நான் கச்சேரியில் இருக்கேன், நீங்கள் கவலையே பண்ணாதீங்க, உங்களுக்கு என்ன தேதி வேணும்னு கேட்டேன் சார். அம்மா என்ன சொன்னாங்க, எனக்கு 26ஆம் தேதி வேணும்னு சொன்னாங்க. அப்படின்னா என்ன, ஐயப்பன் இந்த மண்டல தேதி வந்து எங்கள் அம்மாவுக்கு தான் பாடணும்னு முடிவு பண்ணிட்டேன் ஐயப்பன். இதில் நம்ம கையில் ஒன்றுமே இல்லைங்க, சத்தியமா. எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷம். நான் எவ்வளவோ இடத்துல பாடுறோம், ஆனால் இந்த இலங்கை மக்கள் மாதிரி ஒரு அன்பு உலகத்தில் எந்த பகுதியிலும் கிடையாது என்பதை நாங்கள் அன்போடு நாங்கள் வந்து இறங்கின உடனே நீ முதல்ல அம்மா கேட்ட கேள்வி ஏதாவது சாப்பிட்டீங்களா தான் கேட்டேன். சாப்பிட்டீங்களா, காஃபி ஏற்பட்டுமா, கோவிலிருந்து பண்ணி ஏற்பட்டுமா, சாம்பார் சட்னி பண்ணி வச்சுருக்காங்க அது மட்டுமா. இதுதாங்க அன்பு. காசு இன்னைக்கு போகும், நாளைக்கு வருங்க. நான் அம்மாவுக்கு ஒத்துக்கலேன்னு தெரியும், அம்மாவுக்கு ஒன்றுமே கிடையாது. ஆனால் எங்கள் அம்மாவோட அன்பு, எங்கள் அம்மாவோட ஆசீர்வாதம் வேணுன்றதுக்காக நாங்கள் இங்கே ஒத்துட்டோம், வந்தோம். நாளைக்கு திருப்பி போனாலும் பரவாயில்ல, மீண்டும் அடுத்த வருஷம் அம்மாவோட 19வது வருஷம், அந்த அடுத்த வருஷமும் நாங்கள் வந்து கச்சேரி பண்ணுவோம் அம்மாக்காக. வாழணும். அதே மாதிரி நான் வந்த உடனே ஒரு அன்பு உபச்சாரம் எங்கள் சிவனடியார், எங்கள் செல்லமுத்தண்ணன், எங்கள் ஊர் செல்லமுத்தண்ணன், அதே மாதிரி இந்த ராமூர் மற்றும் எல்லா இளைஞர்கள் எல்லாம் கூட வந்து என்னை அழைத்து வந்திருக்கிறார்கள். நன்றி, வணக்கம். அம்மாவுக்கு 1000 கோடி நமஸ்காரம், எல்லாருக்கும் நமஸ்காரம். செல்லமுத்து சாருக்கு நன்றி. நிகழ்ச்சியை தொடர்ந்து பிள்ளையார் ஆரம்பிச்சு பிள்ளையார், முருகன், அம்மன், சிவன், பெருமாள் பாடிட்டு நேராக ஐயப்பன் தான் எல்லாரும் பாடணும். ஆமாம், எல்லாரோட குரலும் கேட்கணும். எனக்கு பாட்டு தெரியாது, எனக்கும் ஒன்றும் தெரியாது. நம்ம நினச்சிட்டு நமக்கு எல்லாம் தெரியும். நமக்கு ஒரு புல்லை கூட எடுத்து வைக்க முடியாது. கடவுள் தாங்க பெரியாள். நம்ம நினச்சிட்டு நம்ம பெரியாள். கடவுளுக்கு முன்னாடி நம்ம அத்தனை பேர் மேலே காட்டலாம். எனவே அத்தனை பேருக்கு நன்றி சொல்லி நிகழ்ச்சி தொடர்கிறோம். வணக்கம், வணக்கம். சுவாமியே சுவாமியே சரணமையப்பா, கன்னி மூல கணபதி பகவானே சரணமையப்பா, வெற்றி வடிவீரன் தம்பி சரணமையப்பா, மாளிகை புறத்தம்ம தேவி லோகமஞ்ச மாதாவே சரணமையப்பா, கோவிந்தன் எல்லாரும் கோவிந்தன் மைந்தரே வைகத்தப்பன் மைந்தரே அச்சகுரோவின் ஆண்டவனே ஆரியங்காவு ஐயனே